வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய மற்றொரு விபத்து. 25 அடி பள்ளத்தில் பாய்ந்த பஸ். நடந்தது என்ன? போதைக்காக தாயின் கால்களை உடைத்த மகன். வெளியான மனதை பதற வைக்கும் சம்பவம். யாழில் மாணவர் ஒருவனின் வாழ்வை பறித்த ஆன்லைன் கேம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். விசாரணையில் வந்த திடுக்கிடும் தகவல். நாட்டிற்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு இளைஞர் ஒருவர் செய்த மோசமான செயல். விசாரணையில் அம்பலமான தகவல். பாடசாலை மாணவியுடன் முறையற்ற தொடர்பு. சொகுசு காருக்குள் சுற்றி வளைக்கப்பட்ட ஆசிரியர். சற்று முன் விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணத்தில் வீதியில் விழுந்து கிடந்த தங்கம். இளைஞர் ஒருவர் செய்த நேர்மையான செயல். போலீசார் வெளியிட்ட தகவல். செம்மணியில் நேற்றும் சிக்கிய 2 எலும்புக்கூடுகள். 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் அடுத்தடுத்து உடையும் மர்மங்கள். தொடரும் ஆய்வு. அனுரவை வீழ்த்த மகிந்த போடும் சதித்திட்டம். பல கோடிக்கணக்கான சொத்துக்களை சுருட்டிய சம்பவம். கொடுக்கப்பட்ட கால அவகாசம். இலங்கை கிரிக்கெட் அணியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். தலைமை குழுவில் இணைந்த சிறந்த முன்னாள் வீரர். வெளியான தகவல். நாட்டில் எச்சரிக்கை மட்டத்தை தாண்டிய வெப்பநிலை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. மக்களே அவதானம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டயகமிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்து தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பாடசாலை மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் ஹட்டன் போர்டைஸ் வழியாக டிகோயா பெட்டல்கள பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்றும் ஒரு பஸ்ஸிற்கு வழிவிட முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த குறித்த பஸ் வீதியிலிருந்து விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் பஸ்ஸில் சுமார் 35 பேர் பயணித்திருந்ததாகவும் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ளதாகவும் ஹட்டன் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் இளையோரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் கேகாலை தேவலகம பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் வாங்குவதற்காக பணம் தராததால் பெற்ற தாயின் கால்களை தடியால் அடித்து உடைத்த மகனின் செயல் பொதுமக்களிடையே கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கேகாலை தேவலகம பகுதியை சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் வாங்குவதற்காக தனது தாயிடம் 5000 ரூபாய் கேட்டுள்ளார். ஆனால் பணம் இல்லை என தாய் கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞன் அருகில் கிடந்த தடியால் தாயின் 2 கால்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் 46 வயதான தாயின் 2 கால்களும் முறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வலியால் தவித்து அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பெற்ற தாய் என்றும் பாராமல் இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டு அந்த இளைஞன் சம்பவத்திற்கு பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு வற்புறுத்தி இருந்ததாகவும் மகனின் அச்சுறுத்தலால் சில நேரங்களில் தாய் பணம் வழங்கி இருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது தலைமறைவாக உள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெள்ளிப்பளை வீமன்காமம் பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் தெரிய வருவதாவது, குறித்த மாணவர் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார்.
அவரது குடும்பத்தில் அவரை தவிர்ந்து மற்ற அனைவரும் விசேட தேவை உடையவர்களாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த அந்த மாணவர் தொலைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையாகி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதன் பின்னணியில் இன்று அதிகாலை அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் உயிரிழந்த போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் வாடகை வாகன ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 25 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் சந்தேக நபரின் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்திற்கு பிறகு அந்த பெண் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உணவட்டுனர் சுற்றுலா போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு விரைவான நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்போது சந்தேக நபரான வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் பயன்படுத்திய வாகனமும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கம்பஹா பகுதியில் பாடசாலை மாணவியுடன் முறையற்ற உறவில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர் ஒருவர் அதிசொகுசு கார் ஒன்றுக்குள் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கள, பக்கமுன மற்றும் நாவல பகுதிகளில் பிரபலமான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஆசிரியரை மாணவி ஒருவரின் தந்தை தாக்கியதாக செய்யப்பட்டு முறைப்பாட்டை விசாரிக்கும் போதே இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. மாணவி வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் சந்தேக நபரின் மற்றும் மாணவியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது மாணவியுடன் முறையற்ற புகைப்படங்கள் பரிமாற்றப்பட்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீஸ் விசாரணைகளின் போது குறித்த ஆசிரியர் தனது தனியார் வகுப்பிற்கு வரும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு இடையே காதல் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் மாணவிகளை தனது சொகுசு காரில் நக்கில்ஸ் பகுதி மற்றும் மலை உச்சிகளில் உள்ள காட்சி பகுதிகளுக்கு அழைத்து சென்று வாகனத்திற்குள்ளேயே முறையற்ற உறவில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபரான ஆசிரியர் மற்ற மாணவிகளுடனும் இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வீதியில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை கண்டெடுத்து அதனை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து பின்னர் உரியவரிடம் சேர்த்து நெகிழ்வான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நடைபெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னாகம் வர்த்தக வங்கியின் முன்பாக தங்க ஆபரணம் ஒன்று கீழே விழுந்து கிடந்துள்ளது. அதை கண்டெடுத்து குப்பிலான் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா பார்த்திபன் என்ற நபர் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த நகையை சுன்னாகம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி நிதர்சன் தலைமையிலான காவல்துறை குழுவினர் விரைவான விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நகையின் உண்மையான உரிமையாளரான ஏழாளி பகுதியைச் சேர்ந்த முதியவரை அடையாளம் கண்டுள்ளனர். பின்னர் அந்த முதியவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நகையை கண்டெடுத்த பார்த்திபனின் கையாலேயே அந்த நகை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீதியில் கிடைத்த நகையை நேர்மையாக உரியவரிடம் சேர்த்து பார்த்திபனின் இந்த செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 3வது நாள் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கருத்து தெரிவிக்கையில், நேற்றைய அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 217 மற்றும் 220 என்ற இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்பிற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வடமேற்கு
பகுதியில் ஏற்கனவே அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அந்த பகுதியில் எத்தனை எலும்பு தொகுதிகள் உள்ளன என்பது அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே உறுதியாக தெரியவரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே வழங்கப்பட்ட தொல்லியல் ஆய்வறிக்கையின்படி இதுவரை 1.5 அடி முதல் 2 அடி ஆழம் வரையுள்ள மண்ணிலேயே எலும்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் அகழ்வு பணிகளின் ஆழம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பணிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என்று கூறினார். அதேவேளை ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட பகுதிகளில் மட்டுமே தற்போது அகழ்வு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மற்ற பகுதிகளில் எலும்பு தொகுதிகள் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த மீண்டும் ஸ்கேன் சோதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அந்த பகுதியில் உள்ள மண் கருப்பு நிறத்தில் இருப்பதால் அதில் ஏதேனும் சான்று பொருட்கள் இருக்கலாம் என்ற கோணத்தில் மண்ணை வடிகட்டி ஆய்வு செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு இன்று பகல் நேரத்தில் பல பகுதிகளில் அதிகமாக நீடிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வடமத்திய, கிழக்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளில் குருணாகல், மொனராகல, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இந்த அதிக வெப்பநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்த முன்னெச்சரிக்கை மையத்தினால் இன்றைய தினத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் பொதுமக்கள் தேவையற்ற வெளிச்சுற்றுகளை தவிர்த்து அதிக தண்ணீர் அருந்தி வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மோசடி விவகாரங்களை பயன்படுத்தி தற்போதைய தேசிய மக்கள் அரசாங்கத்தை வீழ்த்தி மீண்டும் தாம் ஆட்சிக்கு வருவதற்காக மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு செயல்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் அரசு பணத்தை முறையற்ற வகையில் கையாளுதல், சொந்த நலனுக்காக பயன்படுத்துதல் மற்றும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அரசாங்கம் இருந்ததாக கூறினார். குறிப்பாக அதன் தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது மஹிந்த ராஜபக்ச தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிப்பது மக்கள் மீதான நம்பிக்கையினாலோ அல்லது அரசு பணம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கரிசனையினாலோ அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாறாக தற்போதைய அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்றி மீண்டும் தங்களது ஆட்சியை நிலைநிறுத்தி ஊழல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அதேபோல் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது இப்படி இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சத்திய கடதாசி மூலம் கூடுதல் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதற்கான பதிலை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்போது அறிவித்துள்ளது. அதன்படி 2 வார காலத்திற்குள் சொத்து விவர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக மஹிந்த ராஜபக்சவின் சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கையை கடந்த 10ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அதற்கிணங்க முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணி மூலம் கடந்த 9ஆம் தேதி ஆணைக்குழுவிற்கு சத்திய கடதாசி ஒன்றை வழங்கி அறிக்கையை தயாரிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு கோரியிருந்தார். அந்த கோரிக்கையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை திரட்டவும் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிக்கவும் அதிக காலம் தேவைப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆணைக்குழுவின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்துரையாடிய பின்னர் தற்போதைய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்சவின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விசாரணைகள் 2015ஆம் ஆண்டிலிருந்து லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன புதிய இலங்கை கிரிக்கெட் சபையின் இடைக்கால குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய இடைக்கால குழுவில் ருஷான் மகாநாம, குமார சங்கக்காரு, துஷிர ரடெல்லா, சிதத் வெட்டிமுனி, அவந்தி கொழும்பகே,
பிரகாஷ் ஷாப்ட், ஒப்புல் குமாரபெரும மற்றும் டினால் பிலிப்ஸ் உள்ளிட்ட 9 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன் இலங்கை கிரிக்கெட் சபையின் முன்னாள் தலைவர் ஷம்மி செல்வா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தங்களது பதவி விலகல் கடிதங்களை இன்று விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளனர். இந்த பதவி விலகலை அமைச்சர் சுனில் குமார் கமகே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் விளையாட்டு அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டத்தில் 31 மற்றும் 34 பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் உடனடியாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நிர்வாக அமைப்பில் தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் விரைவில் மேலும் ஒரு குழு நியமிக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை பிரதேசத்தில் பெருமளவிலான கேரளா கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் பெண்ணொருவர் போதைப் பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சோதனை நடவடிக்கை விசேட அதிரடிப்படையின் ஹொரணி முகாமில் அமைந்துள்ள தலைமையக விசேட செயற்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் களுத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடாவஸ்கடுவ ரத்தினஜோதி மாவட்டத்தில் உள்ள வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது போதைப் பொருள் கடத்தல் வழியமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் நபர்களுடன் இணைந்து செயல்பட்டு வந்த 44 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பட்டியக்கா என்ற புனை பெயராலும் அறியப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 750 கிராம் கேரளா கஞ்சா, 1,10,000 ரூபாய் பணம் மற்றும் ஒரு மின்சார தராசு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் மேலதிக விசாரணைகளுக்காக களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.